வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. 2026 ஆண்டின் மத்திய பகுதி மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் 10 ஆண்டுகளாக நிலவி வந்த நிழல் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நேரடி ராணுவ முதலாக மாற்றியுள்ளது. லெபனானின் பெய்ரூட் நகர் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலிய நிலைகள் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நேரடியாக ஈரானிய மண்ணில் குண்டு வீசியுள்ளது. ஏப்ரல் மாத போர் நிறுத்த உடன்பாட்டை உடைத்து நிகழ்ந்துள்ள இந்த தாக்குதல்கள் வெறுமனே இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் மட்டுமல்ல, அது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய முத்தரப்பு சமன்பாடுகளையும் உலகளாவிய எண்ணெய் சந்தையையும் ஆட்டிப்படைக்கும் ஒரு நகர்வாகும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கு இடையிலான தற்போதைய உறவு சர்வதேச ஊடகங்களின் முதன்மை விவாத பொருளாக மாறியுள்ளது. நெதன்யாகு தாக்குதலை நிறுத்திக் கொள்ளுமாறு டிரம்ப் பகிரங்கமாக அழைப்பு விடுத்த போதிலும் இஸ்ரேல் ஈரானை தாக்கியது பெய்ரூட் மீதான தாக்குதல்களின் போது நெதன்யாகுவை டிரம்ப் பைத்தியக்காரர் என்று சாடியதாக கூறப்படும் தகவல்கள் இரு தலைவர்களுக்கும் இடையே நிலவும் தனிப்பட்ட மற்றும் கொள்கை ரீதியான முரண்பாடுகளை காட்டுகின்றன. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். வெளிப்பார்வைக்கு நெதன்யாகு ரம்மை மீறி செயல்பட்டதாக தோன்றினாலும் யதார்த்தம் வேறானது. மூத்த அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் ஆரோன் டேவிட் மில்லர் குறிப்பிட்டது போல ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு ஒரு மஞ்சள் சமிக்கையை மட்டுமே காட்டியுள்ளார். அதாவது முழுமையான பச்சை விளக்கு இல்லை, சிவப்பு விளக்கு இல்லை, மாறாக எச்சரிக்கையுடன் ஒரு சுற்று மட்டும் தாக்குங்கள் என்ற மறைமுக அனுமதியே அது. அமெரிக்காவின் மௌன சம்மதமோ அல்லது வழிகாட்டுதலோ இல்லாமல் இஸ்ரேலால் ஈரானிய வான்பரப்பில் ஊடுருவ முடியாது. ஈராக் படையெடுப்பிற்கு பிறகு அமெரிக்கா தனது மிகப்பெரிய ராணுவ குவிப்பை இப்பகுதியில் மேற்கொண்டுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவுடன் வான்வழி பாதைகள் மற்றும் உளவு தகவல்களை முழுமையாக ஒருங்கிணைத்துள்ளது. ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதில் அமெரிக்க ராணுவம் இஸ்ரேலுக்கு நேரடியாக உதவியுள்ளது. எனவே ட்ரம்பின் பகிரங்கமான சமாதான பேச்சுக்கள் என்பது ஈரானுடனான பேச்சுவார்த்தை மேசையை காப்பாற்றுவதற்காகவும் வாஷிங்டன் மீது பழி விழாமல் தடுப்பதற்காகவும் ஆடப்படும் ஒரு ராஜதந்திர நாடகம் என்றே பகுப்பாய்வு செய்ய முடிகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசக்கியன் தற்போதைய சூழலை எதிர்கொள்ளும் விதம் ஈரானின் முதிர்ச்சியடைந்த ராணுவ ராஜதந்திர உத்தியை காட்டுகிறது. அவர் ராஜதந்திரத்தையும் பாதுகாப்பையும் தேசிய சக்தியின் இரு இறக்கைகள் என்று வர்ணித்துள்ளார். ஈரான் தனது சொந்த மண்ணிற்கு எதிராக பதிலடி கொடுக்கும் அபாயத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதன் பின்னணியில் ஒரு வலுவான உத்தி உள்ளது. அமெரிக்க ஈரான் போரின் தலைவிதியை இஸ்ரேல் கிஸ்புல்லா போரின் தலைவிதியுடன் இணைக்க தெஹ்ரான் விரும்புகிறது. லெபனானில் கிஸ்புல்லா பலவீனம் அடைந்ததால் அது ஈரானின் முதன்மை பாதுகாப்பு அரணை இழந்ததற்கு சமம் என்பதை தெஹ்ரான் அறிவித்துள்ளது. நாங்கள் களத்தையும் கைவிடவில்லை, பேச்சுவார்த்தை மேசையும் கைவிடவில்லை என்று பெசஸ்கியனின் கூற்று ஈரான் அடிபணிந்து போக தயாராக இல்லை என்பதை ட்ரம்பிற்கு உணர்த்துகிறது. ராணுவ ரீதியாக தன்னை வலுவாக காட்டிக்கொள்வதன் மூலம் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் வாஷிங்டனிடமிருந்து கூடுதல் சலுகைகளை பெற முடியும் என ஈரான் கணக்கு போடுகிறது. ஈரானின் தற்போதைய பொருளாதாரம் கடுமையான நெருக்கடியில் உள்ளது. அமெரிக்க கடற்படையின் மறைமுக முற்றுகை மற்றும் பொருளாதார தடைகள் ஈரானின் எண்ணெய் வருவாயை முடக்கியுள்ளன. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. இருப்பினும் ஈரானிடம் உள்ள முதன்மை ஆயுதம் ஹார்முஸ் ஜலசந்தியாகும். இடர்களை எதிர்கொள்ளும் ட்ரம்பின் ஆர்வம் இப்போது குறைவாக உள்ளதை ஈரான் துல்லியமாக கணித்துள்ளது. இந்த பலவீனத்தை பயன்படுத்தி ஈரான் தனது இரு முக்கிய கோரிக்கைகளை முன்வைக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவித்தல், எண்ணெய் ஏற்றுமதி மீதான தடைகளை தளர்த்துதல். ட்ரம்ப் தற்போதைக்கு இல்லை என்று கூறினாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை 2 அல்லது 3 நாட்களில் திறக்க வைக்க அவர் ஈரானுக்கு சில சலுகைகளை மறைமுகமாக வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம். டொனால்டு ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரங்களின் போது புதிய போர்கள் எதையும் தொடங்க மாட்டேன் என்றும் இருக்கும் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று உறுதியளித்தார். ஆனால் தற்போதைய மத்திய கிழக்கு சூழல் அவரது கட்டுப்பாட்டை மீறி செல்வது போல் தோன்றுகின்றது. தாக்குதல்களுக்கு பிறகு இரு நாடுகளும் தங்கள் வேடிக்கையை அனுபவித்து விட்டதாகவும் இப்போது பேச்சுவார்த்தைக்கான நேரம் என்றும் ட்ரம்ப் அலட்சியமாக சித்தரிக்க முயன்றார். இது பிராந்திய பதற்றத்தை குறைத்து மதிப்பிடுவதன் மூலம் அமெரிக்க மக்களின் கவனத்தை திருப்பும் ஒரு உத்தியாகும். ஆனால் பிராந்தியத்தில் நிலவும் பிளவுபட்ட கூட்டணிகளும் செயலிழந்த போர் நிறுத்தங்களும் எந்த நேரத்திலும் ஒரு முழு அளவிலான உலகளாவிய போராக வெடிக்கக்கூடிய அபாயத்தை கொண்டுள்ளது. இந்த ஆய்வின் அடிப்படையில் மத்திய கிழக்கின் தற்போதைய நிலவரம் பின்வரும் 3 சாத்தியக்கூறுகளை நோக்கி நகர்கிறது. தற்காலிக ராஜதந்திர உடன்பாடு. ட்ரம்ப் மற்றும் ஈரான் இடையே ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதற்கான ஒரு குறுகிய கால கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்த
ஒப்பந்தம் எட்டப்படலாம். நெதன்யாங்குவின் நீடித்த போர்முறை ட்ரம்பின் அழுத்தங்களையும் மீறி தனது உள்நாட்டு அரசியல் பிழைப்பிற்காக நெதன்யாங்கு லெபனான் மற்றும் ஈரான் மீதான அழுத்தத்தை தொடரலாம். நேரடி அமெரிக்க ஈரான் மோதல் போர் நிறுத்தங்கள் மீண்டும் மீறப்பட்டால் அமெரிக்க படைகள் நேரடியாக ஈரானுடன் மோதும் சூழல் உருவாகலாம். இது உலக பொருளாதாரத்தை பேரழிவிற்கு உள்ளாக்கும். இறுதியாக இஸ்ரேல் ஈரான் இடையேயான தற்போதைய பதற்ற அதிகரிப்பு தெஹ்ரானை வீழ்த்துவதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை மேடையில் அதன் நிலையை வலுப்படுத்தவே வழிவகுத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் தனது ராஜதந்திர திறமையால் இந்த இக்கட்டான சூழலை கையாள்வாரா அல்லது மத்திய கிழக்கு மற்றும் ஒரு நீண்டகால போருக்குள் மூழ்குமா என்பதை அடுத்த சில வாரங்களின் நகர்வுகள் தீர்மானிக்கும். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.